அவனோட மகளை உன்னை கட்டிக்க முடியுமான்னு என்னை கேட்க சொன்னாயா? அரசாங்க வேலைக்கார செலவு பூரா பாத்துக்கிறேன்னு சொல்லுதான். ஓ, செய்ய நிரந்தரமா வேலை இல்ல. இதுல அந்த பொண்ணை வர கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டா அப்புறம் அவளை யாரை காப்பாத்துவாங்க? முதல்ல வேலைன்னு ஒண்ணு கிடைக்கட்டும் இருப்பா. உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள ஒரு பந்தல போட்டு பாக்கலாம்னு இல்லாண்டி ஆசைப்படுதான். இப்படி சாமந்தி செடி மாதிரி குட்டி பாவடை போட்டு சுத்துமே அந்த பிள்ளையா? அப்போ சாமங்கி செடி மாதிரி இருந்தவா இப்ப சம்மங்கி செடி மாதிரி வளர்ந்து கிடக்கா. ஒரு முறை போய் பார்த்துட்டு வாயா. என்னத்தா சந்தனா, அந்த ராஜேந்திரன் பையனை காதலிக்கிற போல இருக்கு. ஊருக்குள்ள உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூக்கு சிந்தனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா மூக்கையே தான் சிந்திக்கணும். பேசாம வா. நீ ஒரு விளையாட்டுக்காரி தான். ஏடி மங்களம், நூல் கண்டு கொண்டு வந்து கொடுத்தானா அவன்? அவன் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க போறான். இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் அவன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். அவனை பத்தி தெரியாதாக்கும். இருக்கிறத வச்சு கட்டிக்குவான். வா. பூ பூரா காய்ச்சி போச்சு. இரு, தண்ணி கொண்டு வர. பூ மட்டும் காயில நாக்கும் காஞ்சிருச்சு. சீக்கிரம் கொண்டு வா. ஏய், அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி விடு. இந்த வர வாங்கடி. எதுக்கு இருந்தாலும் எப்பவும் கத்திக்கிட்டே இருக்கேன்? தெரியல வாடி. என்ன ராஜனே, வியாபாரம் எல்லாம் எப்படி போய்க்கு இருக்கு? அம்பிகா, நாளைக்கு மாங்குளத்துல திருவிழா இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரம் பூவெல்லாம் கட்டி வச்சிரு. மறந்துடாதம்மா, அப்புறம் அவங்க என்ன வைவாங்க. இல்ல, மறக்க மாட்டேனே. அம்பிகா நில்லாத்தா, என்னங்க காசை வாங்கிட்டு போமா. இது போன வாரத்து காசு, மீதி அடுத்த வாரம் கொடுக்குறேன். ஆகட்டும். யோ இருளாண்டே, என்னையா இம்புட்டு அழகான பொண்ணை வச்சுட்டு பூ கட்ட விட்டுட்டு இருக்க? பூ வைக்க ஒரு ஆளை பாரியா, மாப்பிள்ளை தேடுவியா? யோ வண்டி எடுப்பா. நீ சம்பாதிச்ச காசை வச்சு அரண்மனையா கட்டலாம், சும்மா யோசிச்சுன்னு இருக்க. அம்பிகா, என்னப்பா? கொஞ்சம் இங்க வாத்தா. இப்ப ராணிக்கு யாரு முக்கியம்? வேற யாரு? ராஜாதான். அதானே, நம்ம வீட்டு ராணிக்கு அசோக சக்கரவர்த்தியை நாம பாத்துட்டு வந்திருக்கேன். ஏன்பா சும்மா இருங்கப்பா. வசந்தாமா, ஆவாரம்பட்டியில அசோகன்னு ஒரு பையன் இருக்கான். ஆபீசர் ஆக போறான். ஆசார பையன். அவனுக்கு உன்னை கட்டி கொடுக்கதா இப்ப பேசிட்டு வந்திருக்கேன். அவன் நல்லா எனக்கு உறுத்தாலான பையன் தான். இன்னும் ஒரு வாரத்துல அந்த பையன் உன்னை பார்க்க வர போறான். அதுக்கப்புறம் ராணி மாதிரி பொண்ணைய பல்லாக்குல வச்சு அனுப்பி வைக்க போறேன். ஏன்பா சும்மா இருங்கப்பா. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டா போச்சு. கொஞ்சம் இங்க வாத்தா. உனக்கு சம்மதம் தானே? ஆத்தி வெக்கத்தை பார்த்தல குறும்புக்காரி. பூப்பா ஆகட்டு, நீ வேற. ஸ்ரீதேவி மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறியா? வாங்க கள்ளக்குடி காரமடை ஊத்துப்பட்டி. வாங்க ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. கள்ளக்குடி காரமடை ஊத்துப்பட்டி. பேசாம உட்காரு. வாங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க ஏறுங்க. ஏண்டி போட்டோ காட்டின மாதிரி வந்துரும்ல? கள்ளக்குடி காரமடை ஊத்துப்பட்டி. உள்ள போங்க உள்ள போங்க, இடம் இருக்குமா? அசோக், உன்னை பார்த்து எம்பூட்டு நாள் ஆயிடுச்சு. அவன் ஊருக்கு எப்ப வந்த? படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய திருவிழா இருக்கு. உன்ன மாதிரி இதை வாசிக்கிறதுக்கு சுத்துப்பட்டுல எந்த ஆளும் கிடையாது. அதனாலதான் இதை சொல்றேன். வந்துரு. சிவராத்திரி அன்னைக்கு ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். இப்பதான் இந்த இடத்துல ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள காணோம். ஒண்ணும் இல்ல கிண்ணும் இல்ல, வா போய் பழம் பாப்போம். இப்படியே போனா அப்பா வைவாரு. அந்த பொண்ணையாவது போய் பார்த்துட்டு வந்துருவோம். உனக்காக உங்க அப்பன் தயாரிச்சு வச்சிருக்காருல வண்டிய. இதுக்கு மேல வண்டி நாளைக்கு தான் வரும். வீட்டுக்கு போவா. பெருசு ஒரு பக்கம்னா இவன் ஒரு பக்கம் குடஞ்சல் கொடுக்குறான். பார்த்தா தெரியல, பம்ப் அடிச்சுட்டு கிடக்க. தாடி எங்கடா போனீங்க நீங்க ரெண்டு பேரும்? அவனுக்கு பொண்ணு புடிச்சிருக்காடா? என்னடா அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், பம்ப் அடிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, அனுபவம் தாண்டா. ஓகே
என்னப்பா? கொஞ்சம் நூல் கொண்டு வாயா. இந்த வாரேன். இந்தப்பா. எதுக்குப்பா இப்படி பிஞ்ச செருப்பியா தச்சுக்கிட்டு இருக்க? அம்படி சீக்கிரம் தூக்கி எறிஞ்சிட முடியுமா? இன்னும் தேயாம இருக்கு பாரு. நேரமாச்சு, நீ போய் தூங்கிய. வாங்க வாங்க. எங்க அப்பாவுக்கு செருப்பு வாங்கணும். என்ன நம்பரு? 8. 8? ஆமா, இருங்க எடுத்து தரேன். இத பாருங்க. இது வேணானே, வேற காட்டு. இதோ காட்டுறேன். இது நல்ல தோல் செருப்பு தம்பி. இத பாருங்க, இது நல்லா இருக்கும். நல்லா இருக்குனே, பேக் பண்ணிடு. எவ்வளவு? 2.50 பைசா. இதே போதும். செருப்பு மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். வா அண்ணா, கொஞ்சம் அந்த செருப்பு மட்டும் காட்டுறீங்களா? இது இது வேண்டாம், அதை காட்டுங்களா? அதுவா? அதான் இந்தம்மா. இத பாருங்க. மேலே கீழே பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா தம்பி, நீங்க தான் செருப்பு வாங்கிட்டீங்களா? எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? இது வேணானே, நீங்க சொன்ன மாதிரி அதை காட்டுங்க. இதோ பாரு தம்பி. இது வேணானே, நீங்க அதை காட்டுங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். நீ சொல்லுமா, உனக்கு எது வேணும்? அண்ணா, இது வேண்டாம், அதை காட்டுறீங்களா? இதோ இருமா எடுக்கிறேன். ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. உங்களை இல்லம்மா, செருப்ப சொன்ன. இந்தம்மா. முழுங்குற மாதிரி பாக்குறான் பாரு. யார் இது? எனக்கு தான் தெரியும், நானே தான் பாக்குறேன். ஏப்பா தம்பி, உன்னதான்ப்பா. எந்த செருப்பு வேணும்னு சொல்லவே இல்லையே இன்னும். நாங்க அதை பிடிங்க. இது பிடிங்க. முதல்ல பேக் பண்ணீங்களா? அந்த செருப்பு தானே இது? கடையில இருக்கிற செருப்பு போறது போதுனே போதுனே, எனக்கு இதே போதுனே, எனக்கு வேற எதுவும் வேணானே. பச்சைக்கண்ணு வாங்கம்மா பாக்குறாண்டி. அப்பா. 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 அத கொண்டா. என்ன புடி. இதுக்கப்புறம் நீ பிஞ்ச செருப்புலாம் போட்டு நடக்கூடாது. இத போட்டு தான் நடக்கணும். செருப்பு எப்படி பாருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருக்கியா? நீ ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் அப்பா இதையே போட்டு நடக்க. சேர்த்தாலும் நீ தான் திருந்தவே மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணு. வந்தது உன் ஞாபகம், அது ஏன் என்று தெரியவில்லை. அப்பா. என்னையா படிச்சுக்கிட்டு இருக்கிறியா? இருளாண்டி பார்க்க வந்தாயா? அவன் மகளை பார்க்க நீ வீட்டுக்கே போகலன்னு சொன்னா, இந்தா அவன் மக போட்டோவை பாரு.